வணக்கம். இப்போ நம்ம பார்க்க போகிற டாபிக் பிளான்டார் ஃபேசிட்டிஸ் அப்படிங்கிற குதிக்கால் வலி குறைவதற்கான ஃபிசியோதெரப்பி ஸ்ட்ரெச்சிங் எக்ஸசைசஸ் என்னென்ன. இந்த குதிக்கால் வலி குறைய 3 ஸ்ட்ரெச்சிங் எக்ஸசைசஸை நம்ம இப்போ பார்க்க போகிறோம். 1 பிளான்டார் ஃபேசியா ஸ்ட்ரெச்சு, 2 டவல் ஸ்ட்ரெச்சு, 3 கால்ஃப் ஸ்ட்ரெச்சு. ஃபஸ்ட்டு ஸ்ட்ரெச் நம்ம பண்ணுறதுக்கு முன்னாடி வலி இருக்கிற காலை இன்னொரு கால் மேலே இந்த மாதிரி வச்சுட்டு இந்த பாதக்கால் தசைகளுக்கு ஒரு சின்னதாக மசாஜ் பண்ணிக்கலாம். ஒரு 1 to 2 minutes இந்த மாதிரி நல்லா அழுத்தி டீப் டிஷ்யூஸ் மசாஜ்னு சொல்லுவோம். இந்த மாதிரி பண்ணி முடிச்சுட்டு அடுத்தது ஃபஸ்ட்டு ஸ்ட்ரெச்சு பிளான்டார் ஃபேசியா ஸ்ட்ரெச்சுக்கு நம்ம போகலாம். ஒரு கையை குதிங்கால்லையும் இன்னொரு கையை முன்கால்லையும் வச்சுட்டு பாதக்காலை நல்லா விரிக்கும்போது விரிச்சிட்டு ஒரு 5 seconds அப்படியே ஹோல்ட் பண்ணி மெயின்டைன் பண்ணிவிட்டு ரிலாக்ஸ் பண்ணிக்கலாம். எகைன் மறுபடியும் இதேமாரி பாதக்காலை நல்லா விரிச்சிட்டு 5 seconds ஹோல்ட் பண்ணி ரிலாக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த எக்ஸசைஸ் நம்ம பண்ணுறதன் மூலமாக குதிக்கால் இருக்கிற ஜவ்வின் இறுக்கம் டைட்னஸ் ரிலீஃப் ஆகுது, இலகுவாகி அந்த இடத்துல நமக்கு வலி நல்லாவே குறையுது. ரெண்டாவது ஸ்ட்ரெச்சு டவல் ஸ்ட்ரெச்சு. இந்த ஸ்ட்ரெச்சிங்க்கு பேஷண்ட்ஸ் இந்த மாதிரி உட்காந்துட்டு டவலை முன்னங்காலில் இந்த மாதிரி வச்சுட்டு 2 கைகள்லையும் நம்ம உடம்பு நோக்கி நல்லா இழுத்துட்டு இந்த பொசிஷனில் ஒரு 5 seconds அப்படியே ஹோல்ட் பண்ணி நிறுத்திட்டு ரிலாக்ஸ் பண்ணிக்கலாம். மறுபடியும் எகைன் நல்லா இழுத்துட்டு ஒரு 5 seconds ஹோல்ட் பண்ணி நிறுத்திக்கிட்டு ரிலாக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த எக்ஸசைஸ் நம்ம பண்ணுறதன் மூலமாகவும் குதிக்கால் ஜவ் இறுக்கம் டைட்னஸ் நமக்கு நல்லாவே ரிலீஃப் ஆகி இலகுவாகிறதுனால குதிக்கால் வலி நல்லாவே குறையுது. மூன்றாவது ஸ்ட்ரெச்சு கால்ஃப் ஸ்ட்ரெச்சிங். இந்த ஸ்ட்ரெச்சிங்க்கு பேஷண்ட் வாலில் 2 கைகளையும் சப்போர்ட் பண்ணிவிட்டு வலி இருக்கிற காலை இதேமாரி இந்த வாலில் இந்த ஹீலை ஸ்ட்ரைக் பண்ணி ஃபிங்கர்ஸ் கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் பண்ணிவிட்டு இந்த முன்னாடி இருக்கிற வலிக்காலை கொஞ்சம் முன்னாடி நம்ம இப்படி மடக்கும்போது இந்த காஃப் மசில்ஸ் நல்லா ஸ்ட்ரெச் ஆகுது. அதே மாதிரி இந்த பின்னாடி இருக்கிற குதிக்காலும் நல்லா ஸ்ட்ரெச் ஆகிறதுனால இங்கே இருக்கிற வலியும் குறையுது, பிளான்டார் ஃபேசியாவும் நல்லா ஸ்ட்ரெச் ஆகுது. இதே பொசிஷனில் ஒரு 5 seconds ஹோல்ட் பண்ணி நிறுத்திட்டு ரிலாக்ஸ் பண்ணிக்கலாம். எகைன் மறுபடியும் இதேமாரி பண்ணுறதுனால நமக்கு குதிக்கால் இருக்கிற ஜவ்வோட டைட்னஸ் இலகுவாகி அந்த இடத்துல குதிக்கால் வலி நல்லாவே குறையுது. இப்போ இந்த 3 ஸ்ட்ரெச்சிங் எக்ஸசைஸையும் எப்பப்பெல்லாம் நம்ம பண்ணலான்னா தூங்கி எந்திரிச்ச உடனேயும் இன்னொன்று ரொம்ப நேரம் உட்காந்துட்டு எந்திரிக்கும் போதும் பண்ணிக்கலாம். ஏன்னா அந்த டைமில் தான் இந்த குதிக்கால் வலி ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குது. இதை நம்ம கண்டினியூஸாக டெய்லியும் ஒரு 10 times பண்ணிக்கிட்டே வந்தோம்னா இந்த குதிக்கால் வலி நல்லா ரிலீஃப் ஆகி வலியும் நல்லா குறைஞ்சி நல்ல ரிசல்ட்டும் கிடைக்கிது. தேங்க்யூ.